Hello everyone, welcome to Jupiter Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது top 10 most important problems in CBSE board exam. அதுல first நம்ம பார்க்க போறது matrices and determinantsல இருக்க important problem. Question என்னன்னா, if A is equal to 1, 2, 3, 4, find A inverse if it exists. So A inverse find out பண்றதுக்கான main reason வந்து first என்னவா இருக்கணும்னா determinant A வந்து not equal to 0 இது கிடைச்சாதான் நம்மளால என்ன find out பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா A inverse find out பண்ண முடியும். So determinant of A வந்து given matrix க்கு first find out பண்ணும். 1, 2, 3, 4. 4 minus 6 which is equal to minus 2 which is not equal to 0. So determinant of A once not equal to 0 நமக்கு கிடைச்சிருச்சுன்னா obviously A inverse என்னவாயிரும் exist ஆயிரும். So A inverse கான formula நமக்கு என்னன்னு தெரியும்னா 1 by determinant of A into adjoint of A. Adjoint of A எப்படி find out பண்ணுவீங்க for 2 cross 2 matrix பாத்தீங்கன்னா இந்த 1 and 4 நம்ம அப்படியே interchange பண்ணணும் 4 and 1 and இந்த சைடு இருக்க இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸ்க்குமே சைனை சேஞ்ச் பண்ணி விட்டுறணும் -2 and -3. This is the method for to find the adjoint of A in 2 cross 2 matrix. So இதை இப்போ எடுத்து A inverseல substitute பண்ணுவோம். A inverse is equal to 1 by determinant of A ஓட value -2 into adjoint of A 4 -2 -3 and 1. இதோட சால்வ் பண்ணாலும் சரி or else இந்த -2 நான் உள்ள அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. So -2 1 3/2 and 1/2. This is our final answer. Next second problem பாத்தீங்கன்னா probability chapter. So second நம்ம பார்க்க போற problem probability chapterல a die is thrown twice, find the probability that the sum of numbers appearing is at most 4. So first probability ன்னு பாத்தீங்கனாலே நம்ம first sample space எழுதிடணும். S is equal to இங்க ஒரு die a dieனா 1 die. 1 die எத்தனை வாட்டி thrown பண்றாங்க அப்படின்னா twice. So first we have to write the sample space 1,1 1,2 3 So ஒரு டைய ரெண்டு வாட்டி ட்வைஸ் பண்ணக்குள்ள நமக்கு கிடைக்கிற சாம்பிள் ஸ்பேஸ் இதுதான். இதுல ஃபர்ஸ்ட் ஆர்டர்டு பேர்ல ஃபர்ஸ்ட் இருக்க எலிமெண்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட் டைஸ்ல கிடைக்கிற நம்பர் அண்ட் செகண்ட் இருக்கிறது எல்லாமே செகண்ட் டைஸ்ல கிடைக்கிற நம்பர். ஸோ டோட்டலா n of s ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்னா 36 கிடைக்கும், which is 6 power n. Here it is 6 power 2, so 36. So நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா sum of numbers appearing at most 4.
ஸோ அட்மோஸ்ட்டுக்கும் அட்லீஸ்ட்டுக்கும் இருக்க சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னா, அட்லீஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு காயினை டாஸ் பண்றேன். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் ஹெட் ஆர் டெய்ல் இது ரெண்டு தான் கிடைக்கும். இதுல நான் அட்லீஸ்ட் ஹெட், இப்போ ஒரு காயினை நான் 2 வாட்டி டாஸ் பண்ணக்குள்ள எனக்கு சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி கிடைக்கும்னா HH, HT, TH அண்ட் TTன்னு கிடைக்குமா? இப்போ நான் அட்லீஸ்ட் 1 ஹெட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அட்லீஸ்ட் 1 ஹெட் அப்படின்னா மினிமம் எனக்கு 1 ஹெட் இருக்கணும், அதிகமா எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். அட் மோஸ்ட் 1 ஹெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் எனக்கு 1 ஹெட் தான் இருக்கணும், அந்த ஹெட் இல்லாம கூட இருக்கலாம். சோ இங்க பாத்தீங்கன்னா அட் மோஸ்ட் 4 which means மேக்சிமமே எனக்கு என்னதான் இருக்கணும்னா, ரெண்டு நம்பரை சம் பண்ணக்குள்ள எனக்கு மேக்சிமமே என்னதான் இருக்கணும்னா 4 தான் இருக்கணும். சோ 1 + 1 2, 1 + 2 3, 1 + 3 4. so maximum 4 இருக்கலாம். 1 + 4 ன்னு பார்க்கல 5, so more than 4. அப்ப இது எதுவுமே வராது. இங்க பார்த்தோம்னா 2 + 1 3, 2 + 2 4, 2 + 3 வருமா? கிடையாது. so இது கேன்சல் ஆயிரும். 3 plus இதே கேன்சல் ஆயிடுச்சுன்னா obviously இது எதுவுமே வராது. நெக்ஸ்ட் here 3 + 1 4, so 3 + 2 5. அப்ப இது எதுவுமே வராது. இதுக்கு அப்புறம் இருக்க எதுவுமே நமக்கு எதுல வராதுன்னா இந்த ஏன்ற ஈவென்ட்ல வராது. Let A be the event of getting sum of numbers appearing at most 4 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1, 1, 1, 2, 1, 3, 2, 1, 2, 2, 3, 1. So total number of events 1, 2, 3, 4, 5 and 6. So n of a ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்னா 6 கிடைக்கும். நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? probability, which means p of a ஓட ஃபார்முலா என்ன? n of a divided by n of s, number of events divided by total number of elements in a sample space. So n of a ஓட வேல்யூ ஆல்ரெடி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருப்போம் 6. n of s ஓட வேல்யூ 36. So 6 divided by 36. Simplest formula எழுதணும்னா 1/6. 1 6 are 6, 6 6 are 36. So the answer is 1/6. So third question எதுல இருந்து பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா application of derivatives. Find the equation of the tangent to the curve y is equal to x cube minus 3x plus 2 at x is equal to 1. First நம்ம equation of a tangent கான formula எழுதிக்கணும். y minus y1 is equal to m of x minus x1. இதுதான் என்னன்னா equation of a tangent ஓட formula. இதுல நம்ம m ன்றது என்னன்னா slope. Obviously slope எதுல find out பண்ணுவோம்? First order derivative. So இந்த given equation நான் differentiate with respect to x ன்னு பண்ணேன்னா dy by dx is equal to x cube differentiate பண்ணா 3x square minus இந்த 3 அப்படியே வரும் because x வந்து 3 கூட ப்ராடக்ட்ல இருக்கனால இந்த 3 அப்படியே எழுதிக்கலாம். x ஐ x பொறுத்து differentiate பண்ணா 1, constant differentiate பண்ணா 0. so இங்க at x is equal to 1 ன்றதுல find out பண்ணனா எனக்கு என்ன கிடைச்சிரும்? slope கிடைச்சிரும், which means m is equal to 3 into 1 minus 3 which is equal to 0. so m ஓட வேல்யூ என்ன கிடைச்சிரும்? 0. இப்போ x equal to 1 ன்றத நம்ம எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்? given equationல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். வேணா இந்த ஸ்டார் ன்னு மார்க் பண்ணிக்கோங்க. x equal to 1 star. So y is equal to 1 cube minus 3 into 1 plus 2. Y is equal to 1 minus 3 plus 2 which is equal to 3 minus 3 which is equal to 0. So நமக்கு points என்ன கிடைச்சிருச்சு? 1 and 0 கிடைச்சிருச்சா?
இப்போ இதை என்ன பண்ணணும்னா இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். x1, y1 ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருச்சு 1, 0 and m ஓட வேல்யூ 0. நம்ம இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் a tangent ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணா y minus y1 ஓட வேல்யூ 0, m ஓட வேல்யூ 0 into x minus x1 ஓட வேல்யூ 0. 0 into anything 0. y minus 0 which is equal to y. இதுதான் நமக்கான required tangent line equation. நம்ம fourth பார்க்க போற ப்ராப்ளம் இன்டகிரேஷன். எவாலுவேட் இன்டகிரல் e power x into x plus 1 into dx. இது பார்க்கக்குள்ளே என்ன ஃபார்மேட்ல இருக்கு இன்டகிரல் u dv ன்ற ஃபார்மேட்ல இருக்கா. இன்டகிரல் u dv யோட வேல்யூ என்னது uv minus integral v du. so நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக நம்ம என்ன சூஸ் பண்ணிக்கிறோம்னா u is equal to let u is equal to x plus 1 and dv is equal to e power x into dx. ஓகேவா. இப்போ நான் இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்னா எனக்கு u ஓட வேல்யூ ஆல்ரெடி எனக்கு இருக்கு, v ஓட வேல்யூ தெரியாதா. சோ v ஓட வேல்யூ எதை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், இதுக்கு இன்டகிரல் எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் v ஓட வேல்யூ கிடைச்சிரும். இன்டகிரல் டிஃபரன்சியேஷன் கேன்சல் ஆயிட்டு v is equal to e power x இன்டகிரேட் பண்ணா e power x into dx. u ன்றது ஃபைண்ட் அவுட் பண்ணு, u வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணு, du is equal to x ஐ x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. so du is equal to dx. இங்க இருக்க dx இந்த சைடு போயிடுச்சுனா dx 1 into dx dx. இப்போ இதை இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். so integral e power x into x plus 1 into dx is equal to u ஓட வேல்யூ x plus 1, v ஓட வேல்யூ e power x. क्वेश्चन தப்பா எழுதிட்டேன், என்ன பண்றது இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்தேவா. ஸ்டார்ட் பண்ணுவா. fourth question நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்டகிரேஷன். இன்டகிரேஷன்ல எவாலுவேட் இன்டகிரல் x plus 1 into e power x into dx. இது எந்த ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னா இன்டகிரல் u dv ன்ற ஃபார்மேட்ல இருக்கு. இன்டகிரல் u dv ஓட ஃபார்முலா என்ன அப்படின்னா uv minus integral v du. சோ இதுல நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக u ஓட வேல்யூ என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா x plus 1. so let u is equal to x plus 1 and dv is equal to e power x into dx. ஓகேவா. இப்போ எனக்கு இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்னா u ஓட வேல்யூ இருக்கு ஆல்ரெடி, v ஓட வேல்யூ வேணுமா, v ஓட வேல்யூ என்ன பண்ணலாம், இங்க இத வந்து இன்டகிரேட் பண்ணா எனக்கு v ஓட வேல்யூ கிடைச்சிருமா. சோ integral dv is equal to integral e power x into dx. so integral differentiation cancel ஆயிட்டு v is equal to e power x நமக்கு கிடைச்சிருமா. then so integral பண்ணக்குள்ள எப்பவுமே ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் ஆகும், சோ அதை வேணா சைடுல வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு du வேணுமா, சோ இதை என்ன பண்ணணும் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x பொறுத்து பண்ணனா x ஐ x பொறுத்தே டிஃபரன்ஷியேட் பண்ணக்குள்ள 1 ஆயிரும், கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணக்குள்ள 0. so no need to put 0 here. so du is equal to இந்த dx இது கூட ப்ராடக்ட் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் dx. இப்போ இத அப்படியே என்ன பண்றோம் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்றோம். so integral x plus 1 into e power x into dx is equal to integral uv ன்றது ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க, x plus 1 into e power x plus minus integral v e power x into
d ஓட வேல்யூ dx. So e power x உள்ள ப்ராடக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா x into e power x plus e power x minus e power x இன்டெகிரல் பண்ணா நமக்கு என்னதான் கிடைக்கும் e power x. So plus e power x minus e power x cancel ஆயிரும். இன்டெகிரல் பண்ணக்குள்ள நமக்கு கான்ஸ்டன்ட் ஒன்று ஆட் ஆகும். So the final answer is x into e power x. இதுதான் எதோட வேல்யூ இன்டெகிரல் x plus 1 into e power x into dx ஓட வேல்யூ. Next நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். Evaluate dy by dx plus y is equal to e power minus x. So obviously இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்றத நம்ம பார்த்தோனே கண்டுபிடிச்சிடலாம். dy by dx plus p of x into y which is equal to q of x. இது ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணக்குள்ள நமக்கு p of x ஓட வேல்யூ என்ன கிடைச்சிரும் 1 and q of x ஓட வேல்யூ e power minus x. So நம்ம differential equation தான பார்க்கிறோம். So if எப்படி கண்டுபிடிக்கலாம் e power integral p dx ன்னு தெரியுமா, which means e power integral p ஓட வேல்யூ 1 dx ன்றது அப்படியே வந்துரும். integral differentiation cancel ஆயிட்டு. So if ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிரும் e power x. இப்போ இந்த e power x நம்ம என்ன பண்றோம்னா given equation mark it as star. given equation ல LHS and RHS side multiple பண்ணணும். multiply e power x on both sides in star equation. So e power x into dy by dx plus y into e power x which is equal to e power minus x already இருக்கு. அது கூட எதை ப்ராடக்ட் பண்றோம் e power x ப்ராடக்ட் பண்றோம். So minus x plus x இது என்னவாயிரும் cancel ஆயிரும். anything power 0 1. So which is equal to 1. இந்த சைடு பாத்தீங்கன்னா u v dash plus v u dash ன்னு இருக்கா. அது uv ஓட டிஃபரன்சியேஷன் தெரியுமா. So d by dx of y into e power x which is equal to 1. Next step, இதுல next step என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த dx இந்த சைடு கொண்டு போயிடலாமா. So dy into e power x is equal to d into y into e power x which is equal to dx. இப்போ நான் இன்டெகிரல் அப்படின்னு ரெண்டு சைடுமே இன்டெகிரல் நான் எடுத்துட்டேன்னா என்னவாயிரும் integral dx. ரெண்டு சைடும் டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷன் என்னவாயிரும் கேன்சல் ஆயிரும். So final answer y into e power x which is equal to x plus ஒரு கான்ஸ்டன்ட் நமக்கு ஆட் ஆகும். இப்போ இந்த e power x இந்த சைடு வந்துட்டுனா என்னவாயிரும் e power minus x into x plus c ன்னு வச்சுக்கலாம். This is our final answer. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற क्वेश्चन என்னன்னா 3D ஜியோமெட்ரியில இருக்க find the angle between two
two vectors a vector கொடுத்திருக்காங்க b vector கொடுத்திருக்காங்க இது ரெண்டுத்துக்கும் உள்ள angle என்ன அப்படிங்கறத find out பண்ணனும் already we know that cos theta is equal to using dot product a dot b divided by modulus a modulus b ன்னு சொல்லலாமா a dot b ன்றது dot product ன்னு already சொல்லிட்டேனா so a dot b எப்படி எழுதலாம் I vector plus 2j vector plus 3k vector dot 4i vector plus 5j vector plus 6k vector so நமக்கு already தெரியும் I vector to I vector தான் product ஆகும் j vector to j vector k vector to k vector இப்படி தான் நம்ம product பண்ணுவோம் so I ஓட coefficient இங்க என்ன 1 இங்க I ஓட coefficient 4 so 1 4s are 4 plus இங்க j ஓட coefficient 2 இங்க j ஓட coefficient 5 so 2 5s are 10 இங்க k ஓட coefficient 3 இங்க k ஓட coefficient 6 so 6 3s are 18 so இத ஆட் பண்ணனா 10 plus 18 28 28 plus 4 32 so இது எதோட வேல்யூ நமக்கு a dot b ஓட வேல்யூ நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னா square root of I ஓட coefficient 1 square j ஓட coefficient 2 square k ஓட coefficient 3 square 1 plus 2 square is 4 3 square is 9 which is equal to root 14 next b ஓடது find out பண்ணனும் I ஓட coefficient 4 so 4 square plus j ஓட coefficient 5 and k ஓட coefficient 6 4 4s are 16 5 5s are 25 6 6 are 36 12 plus 5 17 balance 1 6 77 so இதுதான் என்னது நமக்கு determinant of b அதாவது modulus b ஓட வேல்யூ இப்போ இதை இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் cos theta is equal to already நமக்கு என்ன தெரியும் a dot b ஓட வேல்யூ 32 so 32 divided by modulus of a into modulus of b which means root 14 into root 77 this is our final answer இந்த ப்ராப்ளமும் ப்ராபபிலிட்டியை யூஸ் பண்ணி தான் வரும் ஆனா கொஞ்சம் இதுல ஒரு சேஞ்ச் இருக்கும் a bag contains 3 red balls and 5 black balls so ஒரு பேக்ல வந்து 3 red balls இருக்கு 5 black balls இருக்கு அதுல இருந்து நான் ரெண்டு பாலை பிக் பண்ண போறேன் so 2 balls are drawn ரெண்டு பாலை நான் எடுக்க போறேன் what is the probability that both are black நான் எடுக்கிற ரெண்டு பாலுமே எதுல தான் இருக்கணும்னா பிளாக் கலரா தான் இருக்கணும் அதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்றது தான் என்னோட கொஸ்டின் இப்போ இங்க 2 பால்ஸ் இல்லாம நான் எடுக்கிற ஒரு பால் வந்து பிளாக்கா இருக்கணும் அப்படின்னா ஆப்வியஸ்லி we can use direct probability method இதுல ரெண்டு பாலை நான் பிக் பண்ண போறோம் சோ ஆப்வியஸ்லி அங்க இன்டைரக்டா எதை தான் மீன் பண்றாங்க டோட்டல் பால்ஸ் எவ்வளவு இருக்கு 3 plus 5 which is equal to 8 balls 2 balls பிக் பண்ற அப்படின்னு சொல்லக்குள்ள இன்டைரக்டா அவங்க எதை மீன் பண்றாங்க அப்படின்னா நம்ம we have to use combination method so total base என்னன்றதை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் டோட்டலா 8 balls இருக்கு அதுல எத்தனை நான் பிக் பண்ண போறேன்
2 அப்ப 8C2 நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும் NCR ஓட ஃபார்முலா n factorial divided by r factorial into n minus r factorial. So இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 8 factorial divided by 2 factorial into 8 minus 2 factorial. 8 into 8 factorial எப்படி 8 into 7 into 6 factorial ஓட ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இங்க ஆல்ரெடி 2 factorial னா 2 into 1. 8 minus 2 6 factorial. So 6 factorial. இங்க இருக்க 6 factorial இங்க இருக்க 6 factorial கேன்சல் ஆயிருமா? இங்க 1 2s are 2, இங்க 4 2s are 8. So 4 7s are 28. So டோட்டலா நமக்கு எவ்வளவு வேஸ் இருக்கு? 28 வேஸ் இருக்கு. அந்த 28 வேஸ்ல எனக்கு எப்படி தான் கிடைக்கணும் என்னோட ப்ராபபிலிட்டி? ரெண்டுமே black கலர் தான் கிடைக்கணும். So டோட்டலா black balls எவ்வளவு இருக்கு? 5. டோட்டலா black balls 5 இருக்கு. பட் நான் எத்தனை பால் தான் எடுக்க போறேன்? 2 பால் தான் எடுக்க போறேன். சோ அதோட காம்பினேஷன் பாத்தீங்கன்னா 5C2 எவ்வளவு வேஸ் கிடைக்கும்? 5 factorial divided by 2 factorial into 3 factorial. 5 factorial எப்படி எல்லாம் 5 into 4 into 3 factorial divided by 2 into 3 factorial. 1 2s are 2, 2 2s are 4. So டோட்டலா 10 ways இருக்கு. இதுல நான் ப்ராபபிலிட்டி இப்ப ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். probability of both black balls ரெண்டுமே black ball-ஆ இருக்கிறதுக்கான chances என்ன இருக்கு? 10 divided by total number of ways எத்தனை? 28. so இதை இன்னும் simplify பண்ணோம்னா 5 divided by 14. இதுக்கு மேல போனா பாயிண்ட்ல வரும். so fractionலயே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். so என்னோட probability of both black balls எவ்வளவு ஆன்சர்? 5 by 14.
Next பார்க்க போற problem linear programming problem. A company produces two types of toys A and B. ஒரு company என்ன பண்றாங்கன்னா ரெண்டு types of toys produce பண்றாங்க toy A and toy B. Each toy A requires 2 hours of processing time and 3 hours of assembling time. டாய் ஏன்றவங்க எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராசஸிங் டைம் 2 hours எடுத்துக்கிறாங்க அசம்பிளிங் டைம் 3 hours எடுத்துக்கிறாங்க while Bன்றதை ப்ரொடியூஸ் பண்றதுக்காக ப்ராசஸிங் டைம் 3 hours எடுத்துக்கிறாங்க அசம்பிளிங் டைம் 2 hours எடுத்துக்கிறாங்க the company has 120 hours of processing time டோட்டலா அந்த கம்பெனி வந்து 120 hours வந்து ப்ராசஸிங் டைம் இருக்கு and assembling time எவ்வளவு இருக்கு 100 hours இருக்கு the profit on toy A is 40 rupees and B is 50 rupees இதுல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அப்படினா to find maximize the profit to find a LPP to maximize the profit so profit எவ்வளோ அப்படி எந்த toy யூஸ் பண்ணி profit எவ்வளோன்றது தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் let x ன்றது number of toys of A and y is equal to number of toys B. இப்போ கொடுத்திருக்க இந்த டேட்டாவை வச்சு நம்ம ரெண்டு ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க 2 hours of processing time toy A வந்து 2 hours எடுத்துக்கறாங்க toy B எவ்வளவு எடுத்துக்கறாங்க processing time 3 hours அப்போ 3y which is total processing time நமக்கு எவ்வளவு 120 hours which is less than or equal to 120 hours இது எதுக்கானது processing time of toy A and toy B next 2 hours for assembling time and 3 hours for assembling time so 3x plus 2y total நமக்கு assembling time எவ்வளவு இருக்கு 100 hours இருக்கு so which is less than or equal to 100 இது assembling time so obviously x and y எப்படி தான் இருக்கும் greater than or equal to 0 ஆ தான் இருக்கும் so இதுல இருந்து நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன் அப்படினா x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன் so 2x plus 3y which is equal to நான் 120 ன்னு வெச்சிட்டு put x is equal to 0 ன்னு first substitute பண்ணேன் x is 0 னா 3y is equal to 120 and y is equal to 40 so எனக்கு பாயிண்ட் A என்ன கிடைச்சிருச்சு 0, 40 so இதிலே put y is equal to நான் 0 ன்னு substitute பண்ணனா 2x is equal to 120 x is equal to 60 so point B என்னது 60, 0 next one more equation இருக்கு 3x plus 2y which is equal to 100 same problem put x is equal to 0 அப்ப 2y is equal to 100 y is equal to 0 100 divided by 2 which is equal to 50 so இதுல d point C ஓட வேல்யூ என்னது 0, 50 50 then put y is equal to 0 3x is equal to 100 x is equal to 100 divided by 3 which is approximately equal to 33.333 okay வா இது approximate value எடுத்துக்கலாம் so point D ஓட வேல்யூ என்னது 33.33 etc 0 point of intersection find out பண்ணனும் point of intersection எப்படி find out பண்ணுவீங்க கொடுத்திருக்க ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம என்ன பண்ணனும்னா சால்வ் பண்ணனும் so 2x plus 3y here it is 2x here it is 3x so first equation நான் 3 கொண்டு ப்ராடக்ட் பண்ணிக்கிறேன் second equation நான் 2 கொண்டு ப்ராடக்ட் பண்ணிக்கிறேன் so 1 into 3 which implies 6x plus 9y which is equal to 360 and 2 into 2 6x plus 4y which is equal to 200 so here also we have plus 6x here also we have plus 6x so இந்த ரெண்டுத்தையுமே சால்வ் பண்ணக்குள்ள நம்ம சப்ட்ராக்ட் பண்ணனும் obviously second equation ஓட sign என்னவாகும் change ஆகும் so plus 6x minus 6x getting cancelled 9 minus 4 which is 5y which is equal to 360 minus 200 which is equal to 160 so y oda value 160 divided by 5
1 5s are 5, 3 5s are 15, 2 5s are 10. So y is equal to 32. So point of intersection in mark பண்ணிக்கோங்க. So point of intersection என்னது? y ஓட வேல்யூ கிடைச்சிருக்கு. அதுல இருந்து x ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா 2x plus 3 into 32 which is equal to 120. 2x is equal to 120 minus 96. 2x is equal to x is equal to 12. So point E ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 12,32. So இதை வச்சுட்டு நம்ம LPP யூஸ் பண்ணி ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். So இது பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம். இங்க ப்ராஃபிட் நம்ம ஆல்ரெடி எவ்வளவு பார்த்திருக்கோம். டாய் ஏக்கு 40 அண்ட் டாய் பிக்கு 50. So points A of 0,40, B of 60,0, C of 0,50, D of approximately 33.33, and the point of intersection is 12,32. So இப்போ இந்த ப்ராஃபிட் ஓட ஈக்குவேஷன்ல தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். So 0 into 40 0, 5 4s are 20. So the profit is டைரக்டா கூட சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம், or else இப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. 50 into 40 which is equal to 2000. 40 into 60 plus 50 into 0, 2400. Next 40 into 0 plus 50 into 50 which is equal to 2500. Approximate value. Next 40 into 12 plus 50 into 32 which is equal to 2080. So இங்க இருக்க வேல்யூல எது மேக்ஸிமம் ப்ராஃபிட் அட்டைன் பண்ணிருக்கு? 2500 which is point C. So toy A 0 and toy B எவ்வளோ? 50. So this is our maximum profit. Next problem. Next problem, applications of integral. Find the area enclosed between y equal to x square and y is equal to 4. First area enclosed by the curves. அதோட formula என்ன? Integral a to b f of x minus g of x into dx. இதுதான ஃபார்முலா. இப்போ y is equal to 4ன்றது நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? x equal to 0, y is equal to 4. அப்ப இது என்னது? horizontal line. So given f of x is equal to என்னன்னு எடுத்துக்கலாம்? y is equal to 4ன்னு எடுத்துக்கலாம். Next y is equal to x square. இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? parabola upwards. So இது என்னது? g of x which is implies y is equal to x square. Okay, limit substitute பண்ணோம்ல. limit எப்படி find out பண்ணுவீங்க? y is equal to x square. நமக்கு என்ன தெரியும்? y ஓட வேல்யூ 4 ன்னு கொடுத்திருக்காங்க, which means x square is equal to 4
அப்ப x ஓட வேல்யூ plus or minus 2. So இதுதான் எனக்கு upper limit and lower limit. இதை இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணா இன்டெகிரல் -2 to 2 f of x is 4 and g of x is x square into dx. நீங்க இதை டைரக்டாவே இன்டகிரேட் பண்ணாலும் சரி, இல்ல நான் இன்டெகிரலை உள்ள ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் ப்ராப்ளம் கிடையாது. x square into dx. கான்ஸ்டன்ட்டை வெளியில எடுத்துக்கோங்க. டிஃபரன்ஷியேட் இன்டகிரேட் கேன்சல் ஆயிரும். ஸோ எக்ஸ் மாத்திரம் தான் வரும். -2 to 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் இன்டகிரேட் பண்ணா எக்ஸ் கியூப் டிவைடட் பை 3 -2 to +2 பிளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் 4 into upper limit minus of lower limit minus இங்க upper limit divided by 3 minus of minus lower limit plus ஒரு constant 4 into 2 plus 2 4 minus இங்க minus into minus என்னவாயிரும் plus ஆயிரும் plus ஒரு constant 16 minus 8 plus 8 16 divided by 3 plus 1 constant 48 minus 16 divided by 3 plus ஒரு constant. So the answer is 32 divided by 3 plus 1 constant. ஏரியா கேக்குறனால நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி லாஸ்டா வந்து ஸ்கொயர் யூனிட்ஸ்ல கன்க்ளூட் பண்ணணும். இந்த ஸ்கொயர் யூனிட்ஸ்க்கு half mark கொடுப்பாங்க. So don't forget. And the last question. So the last question, vector algebra. Find the equation of a plane passing through 1, 2, 3 and normal to n is equal to 2i vector minus j vector plus 3k vector. இதுல first equation of a plane ஓட formula என்ன? a into x minus x naught plus b into y minus y naught plus c into z minus z naught which is equal to 0. இதுதான் equation of a plane ஓட formula. So இதுல x naught ஓட value 1, y naught ஓட value 2 and z naught ஓட value 3. a ஓட value 2, b ஓட value -1 and c is equal to 3. So இதை substitute பண்ணோம்னா 2 into x minus 1 plus b into b ஓட value -1 into y minus y naught ஓட value 2 plus c ஓட value 3 z minus z naught ஓட value 3 which is equal to 0. So 2x minus 2 minus y plus 2 plus 3z minus 3 which is equal to 0. Plus 2 minus 2 getting cancelled. 2x minus y plus 3z which is equal to 3. இதுதான் நமக்கான required equation of a plane. Thank you for watching.